நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ராமாயணத்தில் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். சூரியனுடைய வரத்தின் காரணமாய் மேருமலை தங்கமயமாக விளங்குகிறது. அதனால் அதனை உலகில் உள்ளோர் தங்கமலை என்று அழைக்கின்றனர். அந்த மலையை கேசரி என்ற வானரராஜன் ஆண்டு வந்தார். அவனுடைய மனைவியின் பெயர் அஞ்சனை. அவளிடம் வாயு பகவான் இந்த அனுமனை பெற்றெடுத்தார். குழந்தை பருவத்தில் அவனுடைய பெயர் ஸ்வர்ணமேரு என்பதாகும். ஸ்வர்ணமேரு என்பதற்கு தங்கமயமான மேருமலை என்பதே பொருளாகும். ஒரு நாள் அனுமன் தன் தாயை பார்த்து, அம்மா, எனக்கு உரிய உணவு எது என்று கேட்டார். அதற்கு அவள், மகனே, இந்த அழகிய பொழிலில் சிவப்பாக படுத்திருக்கும் பழங்கள் யாவும் உனக்கு உணவுதான் என்று கூறினார். குழந்தை பருவத்திலேயே இவன் பேராற்றல் வாய்ந்தவனாக திகழ்ந்தான். தங்கச் சிலை போல் அழகுடன் காணப்பட்டான். ஒரு நாள் மலர்களை பறித்து வருவதற்காக அஞ்சனை வெளியில் சென்றிருந்தார். தாயை பிரிந்ததாலும் பசியாலும் இவன் அழத் தொடங்கினார். அப்பொழுது சூரியன் ஆகாயத்தில் பூவை போல் உதித்தார். அந்த சூரியனை இவர் பழம் என்று எண்ணினார். அதை பறிக்க எண்ணி தாவினார். ஆகாயத்தில் மிக வேகமாக செல்லத் தொடங்கினார். அதை கண்டு தேவ தானவ யட்சர்கள் மிகவும் பிரமிப்படைந்தனர். அவர்கள், இது என்ன அதிசயம்! வாயுவுக்கும் கருடனுக்கும் கூட இந்த வேகம் கிடையாதே. மனம் கூட இந்த வேகம் போகாதே. குழந்தை பருவத்திலேயே இவருக்கு இவ்வளவு வேகமும் பலமும் தைரியமும் இருக்கின்றதே. இவன் வாலிப பருவத்தை அடைந்து முழு பலத்தை பெற்றால் எப்படி இருப்பானோ என்று பேசிக்கொண்டனர். தன் மகன் சூரியனை நோக்கி விரைவாக செல்வதை வாயு பகவான் கண்டார். சூரியனுடைய வெப்பத்தால் தன்னுடைய பிள்ளைக்கு ஏதேனும் கெடுதல் வந்துவிடுமோ என்று அஞ்சினார். எனவே குளிர்ந்த காற்றை அவர் மேல் வீசிக்கொண்டே பின்தொடர்ந்து சென்றார். என் மகன் மீது படும் சூரியனுடைய கதிர்கள் யாவும் நிலவின் கதிர்கள் போன்று குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கட்டும் என்று கூறினார். வாயுவின் வார்த்தைகளால் சூரியனுடைய கதிர்கள் அனுமனை தகிக்கவில்லை. மிகவும் குளிர்ச்சி பொருந்தியதாக இருந்தது. சந்தன காட்டில் தவழும் இளந்தென்றல் போன்று சுகமாக தோன்றியது. பின்னர் ஹனுமன் சூரிய மண்டலத்தை அடைந்தார். பல்லாயிரக்கணக்கான யோசனை தூரம் பாய்ந்து சென்று சூரியனை பற்றினார். பழம் என்று கருதி வாயால் கவ்வத் தொடங்கினார். மற்றவர்களின் குற்றங்களை பார்க்காமல் எப்பொழுதும் நன்மையே செய்து வருபவன் சூரியன். இவனோ குழந்தை, ஒன்றும் அறியாதவன். அத்துடன் பிற்காலத்தில் உலகத்தவர்களுக்கு இவரால் பல நன்மைகள் கிடைக்க உள்ளன. எனவே இவனுக்கு ஒரு தீங்கும் செய்யக்கூடாது என்று எண்ணினார். தன் கிரகணங்களால் அவர் எரிந்து போகாமல் காப்பாற்றினார். அப்பொழுது சூரியனை பற்ற வேண்டும் என்று ராகு அங்கு வந்தான். சூரியனை முன்னரே பற்றி நின்ற அனுமனை அவர் கண்டான். திடுக்கிட்டு போனான். அதே சமயம் அனுமனும் ராகுவை பார்த்தான். ராகுவை இன்னொரு பெரிய பழம் என்று கருதினான். அந்த பழத்தையும் பறிக்க வேண்டும் என்று கருதி ராகுவின் மேல் அனுமான் தாவினார். அதை கண்டு ராகு பயந்து நடுங்கி விட்டான். அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார். நேரே இந்திரனுடைய சபைக்கு சென்றார். இந்திரனை பார்த்து கோபமாக பேசத் தொடங்கினான். இந்திரனே, சூரிய சந்திரர்களை விழுங்க எனக்கு முன்னமே அனுமதி கொடுத்திருக்கிறாய். ஆனால் இப்பொழுது வேறு ஒருவனை அனுப்பியிருக்கிறாய். அவன் சூரியனை பற்றி கொண்டிருக்கிறான். இன்று நான் அவனை விழுங்குவதற்குரிய பருவ காலம். அதனால் நான் அங்கு சென்றேன். என்னை கண்டவுடன் என்னையும் பற்றி பிடிக்க அவன் தாவி வந்தான். நான் ஓடி வந்து விட்டேன். இது என்ன அநியாயம் என்றான். இது கேட்டு இந்திரன் திடுக்கிட்டான். தன்னுடைய சிம்மாசனத்தில் இருந்து தாவி கீழே குதித்தான். பின்னர் ராகுவிடம், நான் அப்படி ஒருவனையும் அனுப்பவில்லை. நீ சொல்வது எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. வா, போகலாம் என்று என்னிடம் காட்டு என்றான். பின்னர் தன்னுடைய ஐராவதத்தின் மேல் ஏறிக்கொண்டார். ராகுவையும் தன்னுடன் உட்கார வைத்து கொண்டான். சூரியன் இருக்கும் இடத்திற்கு வந்தான். கொஞ்ச தூரத்திற்கு முன்னாலேயே ஐராவதத்தை நிறுத்திவிட்டு இருவரும் கீழே இறங்கினர். அதே சமயம் சூரியனை பற்றி நின்ற அனுமன் வெள்ளை யானையை கண்டான். சூரியனை விட மிகப்பெரிய பழம் இங்கே இருக்கிறது என்று அனுமர் எண்ணினார். உடனே அதை பற்றி பிடிக்க வந்த வெள்ளை யானையின் மேல் தாவினார். அதை கண்ட ராகு கதறத் தொடங்கினான். ஐயோ, இது என்ன அநியாயம்! இந்திரா, வெள்ளை யானையை பற்றி பிடிக்க அவன் வருகிறான் என்று கத்தினார். இதை கண்ட இந்திரன் கடும் கோபம் கொண்டான். யானையை பற்ற வருபவன் பாலகன் என்றும் கருதாமல் வஜ்ராயுதத்தால் அடித்தான். அந்த அடியை தாழ முடியாத அனுமன் மூர்ச்சையாகி ஒரு மலையின் மேல் விழுந்தான். அதனால் அவனுடைய இடது தாடை முறிந்தது. தன் மகன் இந்திரனின் வஜ்ராயுதத்தால் அடிபட்டு மூர்ச்சையாக விழுந்ததைக் கண்டு வாயு மிகவும் கோபம் கொண்டார். அனுமனை தூக்கி கொண்டு சென்று ஒரு குகையில் ஒளித்து வைத்தார். குழந்தை என்றும் கருதாமல் இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் அழித்தான் அல்லவா, அதற்கு பழிவாங்க வேண்டும் என்று எண்ணினான்.
உடனே தன்னுடைய சஞ்சாரத்தை நிறுத்திவிட்டார். உலக உயிர்கள் மூச்சுவிட முடியாமல் தவித்தன. கட்டைகளைப் போல் கீழே விழத் தொடங்கினர். உலகில் தான தர்மங்கள், யாக யக்ஞங்கள், ஹோம தர்ப்பங்கள் போன்று எவையும் நடைபெறவில்லை. பிரபஞ்சமே அசைவற்று கிடந்தது. இந்த நிலையில் அமரர், தானவர், மாமுனிவர், சித்தர், வித்யாதரர் போன்றோர் மகோதரம் என்னும் நோயை உடையவர் போல் வயிறு பெருத்து வருந்தினர். இதற்கு என்ன செய்யலாம் என்று தமக்குள் ஆராய்ந்து பார்த்தனர். ஒரு வழியும் தோன்றாமல் உலக நாயகரான பிரம்மதேவரிடம் சென்றனர். அவரிடம், சுவாமி, உலகில் உயிர்களை உண்டாக்கி அவைகள் வாழ காற்றையும் உண்டாக்கினீர்கள். ஆனால் இந்திரன் செய்த கொடுஞ்செயலால் வாயு பகவான் தன் சக்தியை அடக்கி கொண்டு விட்டான். அதனால் உலக உயிர்கள் யாவும் துன்புறுகின்றன. காற்றின் சஞ்சாரம் இல்லாததால் உலக உயிர்களின் வயிறுகள் பெரிய சால்கள் போல வீங்கிவிட்டன. நீங்கள்தான் எங்களை காக்க வேண்டும் என்று வேண்டினர். அதை கேட்டு பிரம்மதேவர், சரி வாருங்கள், வாயுவிடம் போவோம் என்று சொல்லி எல்லோரையும் அழைத்து கொண்டு அனுமன் இருந்த குகைக்கு வந்தார். அப்பொழுது அனுமனை அவர் தந்தை வாயு பகவான் தன் மடியில் வைத்திருந்தார். வாயுவின் மடியில் மூர்ச்சையாக கிடக்கும் அனுமனை கண்டவுடன் பிரம்மதேவருக்கு இரக்கம் உண்டாயிற்று. பிரம்மாவின் வருகையை கண்டவுடன் துக்கத்தால் முகம் வாடி இருந்த வாயு மகனை தூக்கி கொண்டு ஓடி வந்தார். அவருடைய கால்களில் விழுந்து வணங்கினார். பின்னர் பிரம்மதேவரே வாயு பகவானை சமாதானம் செய்தார். தன்னுடைய கைகளால் அனுமனை தடவி கொடுத்தார். வாடி வதங்கிய இளம் பயிர் மழை துளியை கண்டு துளிர்ப்பது போல் அனுமன் மூர்ச்சை தெளிந்து எழுந்தார். அதை கண்டு வாயு பகவான் மகிழ்ந்தார். அவன் துன்பம் நீங்கியது. நெஞ்சம் குளிர்ச்சி அடைந்தான். உலகம் முழுவதும் தன் இயக்கத்தை தொடர்ந்தார். உலக உயிர்கள் பழைய நிலையை அடைந்தன. பின்னர் பிரம்மதேவர் கட்டளையின்படி இந்திரன் முதலான தேவர்கள் பற்பல வரங்களை அனுமனுக்கு வழங்க தொடங்கினர். அனுமனையும் வாயு பகவானையும் மகிழ்விக்க அவர்கள் வரங்களை அருளினர். முதலில் இந்திரன், என் வஜ்ராயுதத்தால் அடிபட்டு இவனுக்கு தாடை முறிந்ததால் இன்று முதல் அனுமன் என்று பெயர் வழங்கட்டும். அத்துடன் இந்த இடத்தில் உண்டான புண்ணின் வடு நீங்குவதாக என்று வரம் அருளினார். அத்துடன் தன் கழுத்தில் அணிந்திருந்த தங்க தாமரை மாலை ஒன்றையும் பரிசாக கொடுத்தார். பின்னர் சூரியன் அனுமனை நோக்கி, என் ஆற்றலில் 100ல் 1 பங்கை இவனுக்கு கொடுக்கிறேன். அத்துடன் இவனுக்கு சகல சாஸ்திரங்களையும் நானே கற்பிக்கிறேன் என்று சொன்னார். வருணன், நீரால் எப்பொழுதும் இவனுக்கு மரணம் உண்டாகாது என்று வரம் தந்தார். அப்பொழுது யமன், என் கால தண்டத்தால் இவனுக்கு மரணமில்லை, ரோகம் வராது, போரில் மனோதைரியமும் குறையாது என்று வரம் கொடுத்தார். குபேரன், என் கதாயுதத்தால் உனக்கு ஆபத்து உண்டாகாது என்று சொன்னார். சிவபெருமான், அஞ்சனையின் மைந்தனே, என்னுடைய சூலம் முதலிய ஆயுதங்களால் உனக்கு ஆபத்தில்லை, என்னுடைய அஸ்திரங்களும் உனக்கு மரணம் உண்டாக்காது என்று அருள் செய்தார். இவர்கள் யாவரும் வரங்களை அருளியதை கண்டு பிரம்மதேவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். வாயு தன் மகன் அனுமனை அழைத்துச் சென்று அஞ்சனையிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றார். காணாமல் போன தன் மகன் கிடைத்தது கண்டு அஞ்சனை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அன்புடன் அவனை வளர்த்து வர தொடங்கினாள். அனுமன் தான் பெற்ற வரங்களின் காரணமாய் மிகவும் பலம் வாய்ந்தவனாகவும் பராக்கிரமம் பொருந்தியவனாகவும் வளர்ந்து வரத் தொடங்கினான். நன்மை தீமை போன்றவற்றை அறியாத பருவத்தில் அவன் மற்றவர் மனம் கோணும்படியான பற்பல காரியங்களை செய்ய தொடங்கினான். முனிவர்கள் வாழும் ஆசிரமங்களுக்கு சென்றன. அங்கு வேள்விக்காக வைக்கப்பட்டிருந்த தயிர், பால், வெண்ணெய், நெய் போன்றவற்றை உண்டான். அக்னிஹோத்திர பாண்டங்களை உடைத்தான். மர உரிகளையும் மான் தோலையும் விளையாட்டாக கிழித்தான். மற்ற பொருள்களை வாரி எறிந்தான். மகரிஷிகளின் பத்தினியரை பயமுறுத்தினான். இவ்வளவு அட்டகாசங்களையும் அறியாத பருவத்தில் தவறு என்று உணராமல் விளையாட்டாக செய்தான். பிரம்மன் போன்றவர்களிடம் அவன் பெற்ற வரபலத்தின் காரணமாய் மகரிஷிகளால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. எல்லாவற்றையும் அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். தன்னுடைய மகனுடைய துடுக்குத்தனத்தை கண்டு கேசரியும் அஞ்சனையும் மிகவும் வருத்தம் அடைந்தனர். எவ்வளவோ தடுத்து பார்த்தனர், அறிவுரையும் கூறினர். அனுமன் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. அவன் வளர வளர அவன் பலமும் துஷ்டதனங்களும் கூடவே வளர்ந்தன. அதற்கு மேல் மகரிஷிகளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் கோபம் கொண்டனர். உடனே அவர்கள், எந்த வரங்களின் மகிமையால் எல்லோருக்கும் தொல்லை கொடுத்து வருகின்றாயோ அந்த வரபலமே உனக்கு நெடுங்காலம் வரையில் தெரியாமல் இருக்க கடவது.
பிறர் உன் பெருமையை எடுத்துச் சொல்லி உன்னை துதித்தால் மட்டுமே அது நினைவுக்கு வரும் என்று சாபமிட்டனர். அது முதற்கொண்டு அனுமன் தன் பலத்தையும் பராக்கிரமத்தையும் மறந்து போனார். அதன் பின்னர் அவன் அமைதியாக வாழத் தொடங்கினார். தனக்கு வீரம், பலம், பராக்கிரமம் போன்றவை உண்டு என்பதை அவர் மறந்து போனார். அப்படி முன்னர் இருந்ததும் அவனுக்கு நினைவுக்கு வரவில்லை. தவ முனிவர்களுக்கு அஞ்சி நடந்தான். அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய அன்பை பெற்றான். அக்காலத்தில் ரெஜரஸ் என்ற வானர அரசன் கிஷ்கிந்தையை ஆண்டு வந்தான். அவனுக்கு பின் அவனுடைய மூத்த மகனான வாலிக்கு பட்டாபிஷேகம் செய்து நாட்டை ஒப்புவித்தனர். ரிச்சரசனின் இளைய மகனும் வாலியின் தம்பியுமான சுக்ரீவனிடம் அனுமன் நட்பு கொண்டான். இருவரும் இணை பிரியாத நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் பகை ஏற்பட்டு வாலி சுக்ரீவனை அடித்து துரத்தி விட்டான். சுக்ரீவனுடன் அனுமனும் ருசியமுக மூளைக்கு சென்று ஓடி ஒளிந்து கொண்டான். ரிஷிகளின் சாபத்தால் தன்னுடைய ஆற்றலை அவன் உணரவில்லை. அதனால் வாலிக்கு பயந்து கொண்டு இவனும் சுக்ரீவனுடன் ஓடி ஒளிந்து கொண்டார். தான் சுக்ரீவனின் நண்பன் என்பதால் வாலி தன்னையும் கொன்று விடுவான் என்ற பயமே அதற்கு காரணம். அங்கிருந்தபடியே சூரிய பகவானிடம் பற்பல சாஸ்திரங்களை கற்றார். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த ராமாயண பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.